ஊனமுற்ற நடக்க முடியாத சூழ்நிலை இருக்கின்ற அம்மா தான் அந்த ஊனமுற்று அந்த மகளை பராமரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த சரியான கஷ்டம், முடிவுடையெல்லாம் சரியான கஷ்டம். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற சுழியுரம் பகுதியில் இருக்கின்ற ஒரு ஊனமுற்ற நடக்க முடியாத சூழ்நிலை இருக்கின்ற ஒரு அக்காவினுடைய நிலைமைகளை தான் இன்றைய காணொலியிலே பார்வையிட போறீர்கள். அத்தோடு அங்கு அவர்களுடைய தந்தையானவர் உயிரிழந்திருக்கின்றார். அத்தோடு அவருடைய தம்பியானவர் தலையிலே ஆபரேஷன் செய்து இருக்கிறார். அத்தோடு அந்த ஒரு வயோதிப அம்மா தான் அந்த ஊனமுற்று அந்த மகளை பராமரித்து கொண்டிருக்கிறார். அந்த மகளை பராமரிப்பதற்கான அவர்களிடம் போதியளவு வசதிகள் இல்லாததால் என்னிடம் தொடர்பை ஏற்படுத்தி தமக்கு ஏதேனும் வகையில் தம்பி உதவி செய்யுங்கோ, நாங்கள் வைத்தியசாலையை செல்வதற்கும் ஆட்டோவுக்கெல்லாம் காசுகள் இல்லாமல் இருக்கிறோம், இதனை பார்க்கின்ற உறவுகள் ஏதேனும் வகையில் அவைகளுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என கூறிக்கொண்டு இன்றைய தினம் அந்த உறவுகளுக்கு ஏதேனும் ஒரு உதவி கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையிலே அவர்களுடைய வீட்டுக்கு சென்று அவர்களுடைய நிலைமைகளை இன்றைய தினம் இந்த காணொலியிலே பதிவிட காத்திருக்கிறேன். தொடர்ச்சியாக அந்த காணொலியை சென்று பார்வையிடவும் பாருங்கள். சுழிபுரம் பகுதியில் இருக்கின்ற ஊனமுற்ற பெண் பிள்ளையினுடைய வீட்டினுடைய பின்புற பகுதியை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்களுடைய தந்தையானவர் உயிரிழந்திருந்தார். அத்தோடு இந்த வீட்டில் பின்புற பகுதி முழுவதுமாக வெட்டை வெளிகளாக ஒரு பாதுகாப்பற்ற ஒரு இடமாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இவர்கள் வீட்டு திட்ட வசதி கொடுத்து வீடு கட்டியிருக்கிறார்கள். அத்தோடு கணவனை இழந்து தன்னந்தனியாக அந்த மகளை ஊனமுற்ற மகளை பேணி பாதுகாத்து கொண்டிருக்கும் அவர்களுடைய அம்மாவிடம் சென்று கதைப்போம். பாருங்கள். அம்மா அம்மா வணக்கம். ஓ, தெரிஞ்ச ஒரு பொடியனை சொல்லியிருக்கிறீங்களா? இப்போ அவையல் ஸ்பீட்டாக அவரும் இல்லை, மனுஷனும் இல்லை. சாப்பாட்டுக்கு சரியான கஷ்டம், முடிவுடையெல்லாம் சரியான கஷ்டம், முடுப்புகளுக்கெல்லாம் பிள்ளை போடவே கட்டிகளுக்கு சரியான கஷ்டம். அதோட ஒரு தம்பியும் இருக்கிறார். அவருக்கு தலையில பெரிய கட்டு வந்து 75 அடுத்த வருஷம் பெரிய கட்டு வந்து வெட்டி ஆபரேஷன் செய்வது, இலைகளெல்லாம் போட்டு மருந்துகள் கட்டி குளிர்ச்சிகள் எல்லாம் கொடுத்து திரும்பாமலே அவக்க போனவர் இளையவுக்க போக இளைய அவிண்டு திரும்பாந்தியாட்டருக்கு இளையெல்லாம் 10-15 கிலோ போட்ட தம்பிக்கு மகனுக்கு எங்கள் மகனுக்கு தலை வருத்தம் ஏலாது. அப்போ வெயிலுக்கு 2 மேசன் வேலையை செய்ய கொள்ள ஏலாது. உங்களுக்கு உதவி திட்டங்கள் என்னென்ன அரசாங்கத்தால் உதவி செய்யணுமோ? அரசாங்கத்தால் இந்த பிள்ளைக்கு தார இந்த ஊனமுட்டை காசு 10,000, அதுதான் மாதம் தாரது. கீவார் காசு ஒரு 10,000 தாரது. அதைத்தான் வாங்கி அரசாங்கம் தாரத்தை தான் வாங்கி நாங்கள் 3 பேர் ஒரு நேரம் சாப்பிட்டா ஒரு நேரம் சாப்பாடு இல்லாமல் தானும் கூட பொழுது. சரியா கஷ்டப்படுறீங்களே. நம்ம அப்படி எதிர்பார்க்கல. நான் இப்படி சாப்பாடு இல்லாமல் தங்கள பொழுது போகுது. விடியவும் சாப்பாடு ஒன்றும் இல்லை. மத்தியானம் தான் இப்போ சோறு தின்ற நாங்கள். அதுவும் இந்த மகிழி கடையில் வடக்கம்பிராயில் நடக்கிற மகிழி கடையில் அந்த கடையில் போய் நான் இந்த புள்ளைய சொல்ல புருஷனை இந்த கஷ்டத்தை சொல்ல அந்த கடைக்கார அக்கா சொன்னவா, நீங்கள் வாங்கம்மா, நான் இந்த பிள்ளை இருக்கும் மட்டும் ஒவ்வொரு வாசல் சாப்பாடு பிள்ளைக்கு தாரன் என்று சொன்னேன். அந்த ஒரு வாசல் சாப்பாட்டை எனக்கு வந்து பிள்ளைக்கும் தீத்தி போட்டு நானும் 2 பேரங்களுக்கு அவளாண்டான். எங்களுக்கு தின்ன குடிக்க கொடுத்து சாப்பாட்டுக்கு உங்களுக்கு ஒரு உதவிக்கு ஒரு தருமை இல்லைன்னு சாப்பாட்டு குழாச்சி தாரத்துக்கு ஒரு தருமை. உங்களோட அவர் கணவர் விட்டுட்டு போயிட்டாரோ? இல்லை, அவர் மோசம் போட்டார். படுக்கையா கிடந்து அவரே இந்த புள்ளிய போலதான் கிடந்த கொண்டு விரிஞ்செல்லாம் ஆஸ்பத்திரியெல்லாம் கொண்டு விரிஞ்சு பார்த்து அவருமே இல்லாமல் தான் இப்படி இருந்தது. இல்லாமலுக்கு பிள்ளைய போலதான் இந்த பிள்ளைய போலதான் இருந்து
ஆ கொண்டு விரிஞ்சு எல்லாம் ஆஸ்பத்திரிங்களையுமா கொண்டு விரிஞ்சு ஓ தளத்தில் கிருமி என்று சொல்லி ஒரு பக்கத்து கிட்னியும் பாதிச்சு போட்டு ஆ படுக்கையாக்குற இறந்துட்டார் 3 வருஷம் ஆகுது இந்த வார 3 வருஷம் அவர் மோசம் ஆ அப்படி நீங்கள் கஷ்டத்திலாம் இருக்கிறீங்க அம்மா உங்களோட அப்போ அவர் தம்பி ஐயா வேலைக்கு போக இயலாது வெயில் 12 வேலை செய்ய இயலாது மகன் ஒரு எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு 3 பேர் 3 பிள்ளைகள் என்ன செய்யணும் வேல் 3 பிள்ளைகள் ஐயா அதில் இவன் மூத்த பிள்ளை ஆ 2வது பிள்ளை பருத்துறையில் தகப்பன் இருக்க கல்யாணம் செய்துட்டான் தகப்பன் இருக்க செய்துட்டான் அவன் அங்கே இருக்கிறான் அவர் இங்கே வேற இல்லை வரத்து போக்கு இல்லை வேற இல்லை மகன் என்ன மகள் கல்யாணம் செய்த பிள்ளை மகள் அங்கே இருக்கான் மற்றது ஒரு ஆம்பளை பிள்ளை நஞ்சின தலையில் கட்டு வந்து வெட்டி ஆப்ரேஷன் அவருக்கு எத்தனை வயது இப்போ இந்த வருஷம் தான் 21 வயது இப்போ 2005 20ஆம் தேதி பிறந்தவர் தம்பி. சரியாம்மா யாரும் உதவி செய்யணுமென்று நாங்கள் எதிர்பார்க்குறோம் எனக்கு ஒரு ஆட்டோ ஒன்று எடுத்து என் பிள்ளைக்கு தந்திகளேண்டா எந்த பரிதாபத்தையும் பார்த்து என் பிள்ளைன்ற பரிதாபத்தையும் பார்த்துட்டு என் பிள்ளைக்கு ஒரு ஆட்டோ ஒன்று எடுத்து தந்திகளேண்டா நல்ல ஆட்டோ ஒன்று எடுத்து தந்திகளேண்டா அந்த பிள்ளை ஓடி உழைச்சி எங்களை பார்க்கும் ஐயா எங்களை பார்ப்பேன் லைசன்ஸும் வச்சிருக்கிறேன் எடுத்து லைசன்ஸும் கிடக்குது இப்போ சில பேர் ஆட்டோ உதவி செய்ய நல்ல மேசண்டாக உதவி செய்யணும் சில பேர் இப்போ உங்களோட மாதாந்த அடிப்படையில் அம்மா மாதாந்த அடிப்படையில் உங்களுக்கு சாப்பாடுகளுக்கு பேங்கில் போட்டு உங்களுக்கு சாப்பிட ஒரு நாளும் ஒரு சாப்பிடக்கூடிய மாதிரி எதுவும் வசதி ஏற்பாடு செய்து தந்தால் அது நல்லந்தானே பேங்கில் போட்டு ஐயா ஓ மாதம் மாதம் உங்களுக்கு சாப்பாட்டுக்கு எதுவும் உதவி செய்தால் அதுவே நல்லந்தானே முதல் சாப்பாட்டுக்கு நாங்கள் உதவியை எதிர்பார்ப்போம் மக்கள்கிட்ட கஷ்டத்தை சொல்லி கேட்டு பார்ப்போம் இந்த பிள்ளைய தான் பாருங்க இயலாத ஒரு அக்கா ஒரு ஆள் இருக்கிறா இவாக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கால் இயலாம தான் இருக்கிறா காலு மேலா கையை மேலா இப்படி தவண்டு தான் நடந்து போகிறவா இயலாது பார்த்தீங்கன்னு சொன்னால் இயலாத ஒரு அக்கா ஒரு ஆள் இருக்கிறா அவாவுக்கு எங்களுக்கு தொடர்பு ஏற்படுத்தி இப்படி கேட்டிருக்கிறா வேறு இயலாத அம்மா அக்கா ஒரு ஆள் இவாக்கு நீங்கள் பார்த்து ஏதாவது உதவி செய்யுங்கோ நல்லுள்ளம் கொண்ட உறவுகள் இவர்களுக்கு அரிசி சாமான் மாதாந்த அடிப்படையில் எதை உதவி செய்யலாம் அத்தோடு அவர்களுக்கு எதையும் உதவி திட்டமாக எதையும் செய்தால் நீங்கள் நல்லதாக இருக்கும் ஏஜியோஸால் தான் தேவை புண் வருதான்ட்டு இப்போ இதில் இப்படி படுத்து தந்தது ஏஜிஎஸ் மூலம் தந்துருக்கேன் கட்டில் கொடுத்துட்டேன் ஆனால் உங்களுக்கு சாப்பாடுகளுக்கு எல்லாமே என்ன மாதிரி அம்மா உங்களுக்கு ஓ 10,000 தெரியுண்ணா ஆ உங்களுக்கு இப்போ நீங்களும் இவாவும் வேறு யார் மகனும் ஒரு ஆள் இருக்கணும் மகனுக்கும் ஆப்ரேஷன் செய்தானே அவருக்கு தலையே இல்லாத அவர் தான் உங்களை குடும்பத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இப்போ நீங்கள் இப்படி அன்றாடம் சாப்பாட்டுக்கே கஷ்டம் தானே நானும் பிள்ளைய விட்டுட்டு போவேல என்னண்டா சாப்பாடு வீத்தாவணும் தண்ணி கறக்கணும் தண்ணி கறக்கவணும் லைட்டு போன குண்டி அழகணும் அதால் நானும் இடம் வேலைக்கு போகிறேன் இல்லை பிள்ளைய விட்டுட்டு எனக்கும் 2 தரம் சீரோ செய்த பிள்ளையால் எடுத்தாங்க அதோட தலை சுற்றுவாள் நேரி கொஞ்சம் முதுகு சுற்றுவாள் வயசு 57 வயசாக போச்சுது எல்லாம் கை காலெல்லாம் நடுத்தம் என்னால் மேலாது நானும் தான் போகிறேன் இல்லை தம்பி வேலைகளுக்கு அது சரியான கஷ்டத்தில் இருக்கிறீங்க அன்றாட சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறீங்க இவாக்க மாதாந்த அடிப்படையில் எதுவும் இந்த அக்காவுக்கும் இந்த அம்மாவுக்கும் எதுவும் மாதாந்த அடிப்படையில் கொஞ்சம் சாப்பாட்டுக்காவது கொஞ்சம் காசு போட்டாவே அது சந்தோஷமே இல்லை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாட்டுக்கு இருந்தாவே சாப்பாட்டுகளுக்கும் இவா இந்த மாதிரி இந்த
டொய்லெட் எல்லாம் போய் வருவாவோ இல்லை இந்த மாதிரி இல்லாட்டி தூக்கிண்டு தண்ணி தூக்கி கொண்டு பொமோட்டுகள் எல்லாம் இருக்குதோ மற்ற மற்ற மற்றதெல்லாம் கொண்டு எல்லாம் தண்ணி இருக்குது அதில் எல்லாம் இருப்பினமே இருப்பாங்க இருத்தி விட்டா இருப்பேன் பாப்போம் அம்மா இதை காணொலியை நாங்கள் பதிவிடுறோம். இதை பார்க்குற ஒரு நல்ல உள்ளம் கொண்ட உறவுகள் உங்களுக்கு கட்டாயம் உதவி செய்யணும். இந்த அக்கா பாருங்க எனக்கு தொடர்பு ஏற்படுத்தி இப்படி எங்கள்ட இந்த பிள்ளை இப்படி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறா எப்படியும் உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஒரு எனக்கு தொடர்பை ஏற்படுத்தியிருந்தா அவக்கா பாருங்கள் இந்த அக்காவுக்கு இயலாத ஒரு அக்கா நீங்கள் பார்க்குற உறவுகள் தெரியும் எல்லாம் நடக்கும் எல்லாம் நடக்கும் யாருக்கு சில்வர் போனி குடிச்சு தூக்கி குடிக்க மாட்டா தண்ணிகளே குடிக்க மாட்டான் தண்ணி ஊற்றி தூக்கி குடிக்க மாட்டான் அப்படின்னா தண்ணி விடாது அம்மா தண்ணி எடுக்க நான் தான் வந்து தண்ணி கதைப்பாவோ தெரிஞ்சவ கதை கேட்டாச்சு கதை சொல்லுவோம் கதை சொல்லலாம் தெரியாதவ வந்து கதை கேட்டா கதைக்க மாட்டான் அது அப்படி இருக்கிறீங்க பார்ப்போம். அந்த நிலைமை எனக்கு தெரியுதம்மா பார்ப்போம். இதை காணொலியை பொறுத்து கட்டாயம் உங்களை மாதந்த அடிப்படையிலே இப்படி இயலாத ஒரு அக்காவை வச்சிருக்கிறேன் நீங்கள் பார்க்குற உறவுகள் வாத்து போட்டு போடுறதுக்கு உடுப்பும் இல்லை எல்லாம் சட்டிகள் எல்லாம் கிழிச்சு போடுவாங்க. நான் அங்கே கடை தெருவுக்கு போக இருக்கிற சட்டையெல்லாம் நரைஞ்சி எடுத்து கிழிச்சு போடுவாங்க. என் பிள்ளை அந்த சட்டையை கிழிச்ச உடனே ஏழாத பிள்ளைதான் சிரிப்பா நான் அடிக்கவே மேலாக அடித்தா பிள்ளை சேர்த்து போடும். அதில் அடிக்கிற இல்லை பேசுறதும் இல்லை குளிக்க வாத்து போட்டு போட சட்டையிலும் சட்டைகள் மற்றவங்களுக்கு சாப்பாடுகளுக்கும் எதுவும் பார்த்து இதை பார்க்குற உறவுகள் கட்டாயம் பார்த்து இந்த உதவி செய்யுங்க. இந்த எந்த இடத்துல இருக்கம்மா அதை சொன்னீங்கண்டா சுழிபுரமோ இது உங்களோட இடத்தின் பேர் சுழிபுரம் என்ன தொல்புரம் மேற்கு வீராவத்த பகுதியில் இருக்கிற அந்த அம்மா மற்ற உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுகள் அந்த புத்தகங்கள் இருக்குதோ அந்த அக்கௌண்ட்டுகளை தந்தீங்கன்னா இதை போட்டு விட்டோம்னு சொன்னால் இதை பார்க்குற உறவுகள் உங்களுக்கு நேரடியாகவே காசுகள் போட்டு விடணும். அக்கௌண்ட்டு நம்பரு கிடக்கோ புத்தகத்தவருக்கா தெரியுங்களே பார்த்து இதை விட்டாமல் அக்கள் பார்த்து உதவி செய்யணும். இப்படி இந்த அக்கா பாருங்க அக்கா இயலாத நிலைமையெல்லாம் இருக்கிறா பாருங்க சாப்பாடுகளுக்கும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கணும். மற்ற இது ஏஜிஎஸ் மூலம் இவைகளுக்கு இந்த கட்டில் கொடுத்திருக்கணும். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் இந்த அக்காவுக்கு ஏதேனும் ஒரு உதவி செய்து அந்த உறவுகளை நல்ல வழியில் வாழ்வதற்கு ஏதும் உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த அக்காவுக்கு உதவி செய்யும் நல்ல உள்ளங்கொண்ட உறவுகள் இந்த அக்காவுக்கு அம்மா பேங்க் அக்கௌண்ட் இருக்குது தானே அந்த பேங்க் அக்கௌண்ட்டை இருக்க தெரியுங்களே இதை காட்டுவோம். இதை பார்க்குற உறவுகள் உங்களுக்கு எதுவும் மாதந்த அடிப்படையில் காசு உதவி செய்யட்டும். ஏதும் ஒரு மாட்டை வாங்கி கரைச்சி பறக்கிறதுக்கு சாப்பாடுகள் செய்து வாங்கி செய்து கொடுக்குறதுக்கு பிள்ளைக்கு கட்டாயமாக இதை பார்க்குற உறவுகள் உங்களுக்கு கட்டாயம் உதவி செய்யணும். புலம்பெயர் தேசத்தில் வெளிநாடுகளில் இருக்கிற உறவுகள் இந்த அக்காவுக்கும் இந்த அம்மாவுக்கும் மகன் ஒரு ஆள் இருக்கிறார். மகனுக்கு ஆப்ரேஷன் செய்து ஆப்ரேஷன் செய்து அவர் தலை வருத்தம் இயலாமை இருக்கிறார். மகனுக்கு செய்தது அப்படி மகனுக்கு மேலாது இந்த அம்மா தான் இந்த அம்மா நீங்கள் தான் வேலையில் போய் இந்த பிள்ளைகள் 2 பேரும் பார்க்குறீங்களோ? ஏழாதால நீங்களும் போகிறீங்க. அப்போ இவாக இந்த உங்களுக்கு உதவி திட்டமாக இதே பாரு அதெல்லாம் உதவி சாப்பாடுகள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறீங்களா? உதவி திட்டத்தில் தான் நாங்கள் ஒரு நேரம் சாப்பிட்டா ஒரு நேரம் சாப்பாடு இல்லாமல். அப்போ நான் பார்ப்பேன் அம்மா இந்த காணொலியை நான் பதிவிடுறேன். இந்த காணொலி பதிவிடுவதால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை தானே? அந்த அக்காவை காணொலி விட்டால் தானுங்க ஆக்கள் பார்த்து யாராவது உதவி செய்யணும். அதுக்காண்டி தான் காணொலியை பதிவிடுறேன். அப்போ நான் இந்த காணொலியை யூடியூப் தளத்தில் பதிவிட்டு ஏதேனும் ஒரு உதவி உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் போது நான் உங்களுக்கு தொடர்பு இலக்கத்தையும் ஒரு கத்தாங்க
ஃபோன் நம்பரை தந்தீங்கன்னா இந்த யாரும் உதவி செய்வேனா? ஃபோன் நம்பர் தெரியுமோ? ஃபோன் நம்பர் கம்மி தாங்க அதே மாதிரி தாங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் நேரடியாக இந்த அம்மாவுக்கு நீங்கள் உதவி செய்யலாம். சங்கானையில் வேண்ட கிளை திறந்திருக்கணும். சரோஜினி மகாலிங்கம் தொல்புரம் பெஸ்ட் சுழிபுரம் வண்டி இருக்குது. இந்த நம்பருக்கு இந்த அம்மாவுக்கு நீங்கள் உதவி செய்ய விரும்பும் உறவுகள் உதவி செய்யுங்க. எனக்கு தொடர்பை ஏற்படுத்தி கட்டாயம் உதவி செய்ய வேணுமென இந்த அம்மா கோல் பண்ணி கேட்டிருந்தால் அப்போ இந்த காணொலியை நான் பதிவிடுறேன். கட்டாயம் நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த இவர்களுடைய அம்மாவினுடைய மகன் நம்பர் இதுதான் நம்பர். இதற்கு நீங்கள் உதவி செய்கிறேன்னு சொன்னால் இந்த நம்பருக்கு கோல் பண்ணி உதவி செய்ய முடியும்.